குட் ஈவினிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மசில் பயோமெக்கானிக்ஸம். ஸோ மசில் பயோமெக்கானிக்ஸ்னால் நம்ம மசில்ஸை வந்து எப்படி ப்ராப்பரான ரேஞ்சில் மொமெண்டம் கொடுக்கணும், ஸோ எப்படி இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், ஸோ நம்ம ஜாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெஸ் லெவலை எந்த மாதிரி மசில் மெக்கானிசம்ஸில் எந்த மாதிரி லோட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறோன்றத இந்த கிளிப்பிங் மூலிமா பார்க்க போகிறோம். ஸோ மசில் பயோமெக்கானிசம் அண்ட் மசில் பயோமெக்கானிக்ஸ் இது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு ப்ராப்பர் லோட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸில் ஒரு ட்ரெயினரோட நாலேஜபிள் ட்ரெயினரோட கைடன்ஸோட நம்ம டே ஆன் டே ஸ்கேலபிள் ஒர்க் அவுட்ஸை பிளான் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு ப்ராப்பர் மசில் பயோமெக்கானிக்ஸ். ஸோ அப்படின்னா உங்களோட லோட் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட பாடியோட அனாட்டாமி பார்க்கணும், உங்களோட மசிலோட கேப்பபிலிட்டி அண்ட் உங்களோட நியூட்ரிஷனோட ரோல் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ப்ளஸ் வந்து உங்களோட ஜாயின்ட்ஸ்லாம் வந்து எந்த லெவலில் கெப்பாசிட்டி இருக்குது, ஸோ அந்த கரண்ட் கெப்பாசிட்டி என்ன, நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது அசஸ்மெண்ட். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட்ஸை பிளான் பண்ணி அவங்க பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஷெட்யூல்டை நம்ம கொண்டு போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டட், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ளஸ் இன்டர்மீடியட் பர்சன்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி மூணாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ மூணாக டிவைட் பண்ணி அந்த 3 பேர் பர்சனாலிட்டி பீப்புள்ஸ்க்கும் எந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தன் இருக்குது, என்டூரன்ஸ் இருக்குது, அண்டு எதனா ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் எதனா இருக்கா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம அந்த இல்லை எதனா ஏசிஎல் சர்ஜரி, இல்லை லோ பேக் பெயின், இல்லை சர்விக்கல் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஸோ இந்த மாதிரி எதனா பெயின் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒர்க் அவுட்ஸை நம்ம கொண்டு போகிறது தான் வந்து ஒரு ப்ராப்பரான மசில் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம கொண்டு போனோன்னா ஒரு இன்ஜுரிஸை ஃபஸ்ட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங், ஒரு இன்ஜுரிஸில் வராங்க, எனக்கு ஒரு ரெக்கவரி பண்ணி தரணுன்னா அந்த ப்ராப்பரான ஒரு ஸ்டடினஸோடு நம்ம கொண்டு போகலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம கொண்டு போகலாம். அண்ட் ரெக்கவரியை வந்து ஃபாஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி உங்களோட நியூட்ரிஷன் ரோல் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ உங்களோட டயட்டு ப்ளஸ் நியூட்ரிஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ப்ராப்பரான கைடன்ஸோட நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் யூடியூப்பில், இன்ஸ்டாவில் நிறைய ட்ரெயினர்ஸை நான் பார்த்துருக்கேன். பட் நான் அவங்கள வந்து தப்பு சொல்ல வரலை. ஒரு பாடிக்கு எவ்வளோ ரேஞ்சில் லோட் கொடுக்கணும், அந்த லோடை வந்து எக்ஸஸாக கொடுத்தா அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எந்த லெவலில் டேமேஜ் ஆகும், ஸோ அதெல்லாம் பார்க்காம ஸோ ப்ரெஷர் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப 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 ராங் தியரி. ஏன்னா ஒரு பர்சனோட ஸ்ட்ரென்த்தன் என்னன்னு பார்க்கணுமே தவிர அவங்களோட கரண்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும், ஸோ அவங்கள ஸ்டெப் ஆன் ஸ்டெப்பாக எப்படி நம்ம கைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி மசில்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ்ஸை, ஜாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை, அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நார்மலாக எப்படி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தனை இம்ப்ரூவ் பண்ணணுன்றத தான் பார்க்கணுமே தவிர ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ளே அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரே ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது ஒரு மசில்ஸ்க்கு. அது ரெண்டாவது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் ஒரு டேர்ன் ஓவர்லாம் பண்ணவே கூடாது. அது ஷார்ட் டேர்மில் நான் லோடை கேப்பபிள் பண்ணுறேன், இல்லை ஷார்ட் டேர்மில் நான் ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன், ஸோ அந்த மாதிரிலாம் ஷார்ட் டேர்ம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க ஃபிட்னஸில் பொறுத்தவரையும். எல்லாமே லாங் டேர்மோட ஜேர்னி தான். ஸோ லாங் டேர்மோட ஜேர்னி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் நாட் இன் சேஃப். ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான கைடன்ஸில் கொண்டு போங்க. தப்பான ஒரு இன்ஸ்டாவோ ஒரு யூடியூபோ இதெல்லாம் வந்து யார் வேணாலும் நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அது எல்லாமே கரெக்டானு கிடையாது. அதனால் வந்து ஒரு லோட் மேனேஜ்மெண்ட்டுன்றது ப்ராப்பராக நம்ம ப்ளே பண்ணணும். முன்னாடி நம்ம ஒரு லோடை ப்ளே பண்ணுறது உங்களோட ஹெல்த்துக்கு தான் வந்து இன்ஜுரிஸில் வந்து முடியும். ஃப்யூச்சரில் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல முறையில் ஃபிட்னஸை நம்ம கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து நாலேஜபிள் பர்சன்ஸ், நாலேஜபிள் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கைடன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாங்க. ஸோ நான் மற்றவங்கள குறை சொல்ல விரும்பலை. பட் நம்மளோட ட்ரெயினர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. கிளாஸஸ் எல்லாமே ஷெடியூல்லேருந்து உங்களோட இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுலேருந்து உங்கள் ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுலேருந்து உங்கள் மசிலோட மேனேஜ்மெண்ட்
ப்ராப்பரான ரேஞ்சில் இருக்கா இல்லையான்றத விஷுவலைசேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் மற்ற இடத்தையும் இதே மாதிரி பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக லோட் போட்டு ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க. ட்ரெயினரோட கைடன்ஸோடு போங்க. ஸோ ஒரு இன்ஸ்டாவோ ஒரு யூடியூபோ வந்து ஒரு ட்ரெயினரோட கைடன்ஸை வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஸோ ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, பாடியோட வைட்டாலிட்டி, மசிலோட ஸ்ட்ரென்த்தன், ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரென்த்தன், லிகமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தன், இன்டர்னல் ஆர்கனோட ஸ்ட்ரென்த்தன் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து காப்பிரைட் பண்ண வேணாம். ஒர்க் அவுட்ஸ்லேயும் சரி, டயட்லேயும் சரி, நியூட்ரிஷனும் சரி, இது டிபெண்ட்ஸ் ஆன் பாடி வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். அதனால் ஒரு ப்ராப்பரான ஃபிட்னஸை கொண்டு போகணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே ப்ராப்பராக கைட் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஃபிட்னஸை நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக இருங்க ஒரு ஃபிட்னஸில் பண்ண சொல்ல. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை, ஃபிட்னஸ் அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.